நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் செட் ஃபங்க்ஷன் ரிலேஷனில் ஃபங்க்ஷன் பார்த்துட்ருக்குறோம். ஃபங்க்ஷனுடைய டெஃபினேஷனு அப்புறம் எக்ஸைஸ் பார்த்துட்ருக்குறோம். எக்ஸைஸில் பார்த்தீங்கன்னா 1.3ல் 16th சம் வரைக்கும் போட்டோம். இப்போ 17th சம் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். எஃப் ஃபங்க்ஷன் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் அமெரிக்கன் டாலர் ஃபார் சிங்கப்பூர் டாலர், அதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். அமெரிக்கன் டாலர்லேருந்து என்ன பண்ணுறோம், சிங்கப்பூர் டாலருக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட டேயில். அப்போ என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ் அதனுடைய ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க 1.23x. எக்ஸ் அப்படின்னா அது என்னது, அமெரிக்கன் டாலர் அப்படின்னு கொடுத்தாச்சு. எக்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்கன் டாலர். அதே சேம் டே, ஓகேவா, அதே நாளில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். சிங்கப்பூர் டாலர்லேருந்து என்ன பண்ணுறோம், இந்தியன் டாலருக்கு மாற்றுறோம். ஓகேவா. இப்போ அதனுடைய ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க பார், ஜி ஆஃப் எக்ஸ் அதாவது ஜி ஆஃப் ஒய் 50.50y. அப்போ ஒய் அப்படிங்கிறது என்னது, சிங்கப்பூர் டாலர் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகேவா. அதே டேயில் அப்போ நம்ம என்ன ஆகும், அதாவது அமெரிக்கன் டாலர்லேருந்து இந்தியன் ருப்பியாக மாற்றுறோம். அப்போ எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஓகேவா. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்கன் டாலர் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் என்னவாக இருக்குது, அமெரிக்கன் டாலர்லேருந்து சிங்கப்பூர் டாலர் அப்படிங்கன்னு மாற்றும்போது அதனுடைய ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ். ஒய் அப்படிங்கிறது சிங்கப்பூர் டாலர்னு கொடுத்தாச்சு. அப்போ சிங்கப்பூர் டாலர்லேருந்து என்ன பண்ணுறோம், இந்தியன் ருப்பிக்கு மாற்றுறோம். அப்போ ஜி ஆஃப் ஒய் வந்து 50.50y. அப்போ அமெரிக்கன் டாலர்லேருந்து இந்தியன் டாலராக அதாவது இந்தியன் ருப்பியாக மாற்றினா அதனோட சார்ஜ் என்ன அப்படிங்கிறது தான் கொஷின். ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அமெரிக்கன்லேருந்து இந்தியன் ருப்பியாக மாற்றுறோம். சரி, ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் எடுத்துக்கிறோம். எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம், நம்பர் ஆஃப் அமெரிக்கன் டாலர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்னது, சிங்கப்பூர் டாலர். அமெரிக்கன் டாலர்லேருந்து சிங்கப்பூர் டாலராக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1.23x. இப்போ ஒய் அப்படிங்கிறது என்ன சொன்னோம், சிங்கப்பூர் டாலரா. அப்போ ஒய் அப்படிங்கிறது சிங்கப்பூர் டாலர். அப்போ ஜி ஆஃப் ஒய் அப்படிங்கிறது இந்தியன் ருப்பியாக மாற்றிருக்காங்க. அப்போ ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 50.50y. இதெல்லாம் சேம் டே, ஒரே நாளில் மாற்றுறது. அமெரிக்கன் டாலர்லேருந்து சிங்கப்பூர் டாலராக மாற்றுறாங்க. அதே மாதிரி சிங்கப்பூர் டாலரை வந்து இந்தியன் ருப்பியாக மாற்றுறாங்க. இது எல்லாமே ஒரே நாளில், ஓகேவா, சேம் டே. இப்போ நம்ம கொஷின் என்னது, அமெரிக்கன் டாலர்லேருந்து நம்ம என்ன பண்ணோம், இந்தியன் ருப்பிக்கு மாற்றுறோம். கொடுத்துருக்கிற கொஷினை நம்ம எழுதிட்டோம். அப்போ இதை என்ன பண்ணோம், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் காம்போசிஷன் போட்டோமா நமக்கு என்ன வந்துடும், இந்தியன் ருப்பி அப்படின்னு வந்துடுமா. கரெக்டாக பாருங்கள், ஜிஎஃப் அப்படின்னு போட்டோமா, ஜி இன்ட்டு ப்ராக்கெட்டில் எஃப் அப்படின்னு வந்துடுமா. எஃப்ங்கிறது அமெரிக்கன், அமெரிக்கன்லேருந்து நமக்கு என்ன வந்துடும், இந்தியன் அப்படிங்கிறது நமக்கு டைரெக்டாக வந்துடும். ஓகேவா. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஜி காம்போசன் எஃப் அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். ஜி காம்போசன் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ ஜி எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னது, சிங்கப்பூர் டாலரா. கரெக்டாக, சிங்கப்பூர் டாலர். அப்போ அமெரிக்கன் இதிலேருந்து சிங்கப்பூர் டாலராக மாற்றுறோம். அப்போ 1.23x அப்படின்னு வரும். அப்போ இதை நாம் என்ன பண்ணோம், ஜி ஆஃப் இது தான் நம்ம ஒய்ன்னு வச்சுக்கோமா. கரெக்டாக, நமக்கு ஆல்ரெடி ஜி ஆஃப் ஒய் தெரியும். ஜி ஆஃப் ஒய்ன்னு என்னது, 50.50 அப்படின்னு தெரியும். அப்போ இதை ஒய்ன்னு வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். கரெக்டாக, 50y அப்படின்னு வரும். ஓகேவா. இப்போ இந்த ஒய்க்கு பதிலாக இந்த இடத்துல கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோமா. அப்போ 50.50y, ஒய்க்கு பதிலாக இந்த வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ 50.50 1.23x. ஓகேவா. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது, 62.115x அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா. இங்கே டோட்டலில் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் பாருங்கள். அப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு வர நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அமெரிக்கன்லேருந்து சிங்கப்பூர் டாலராக மாற்றுறோம். நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன பண்ணுறோம், சிங்கப்பூர் டாலர்லேருந்து இந்தியன் ருப்பியாக மாற்றுறோம். ஓகேவா. அப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோம், அமெரிக்கன்லேருந்து இந்தியன் ருப்பியாக மாற்றிடும். அப்போ இது எஃப், இது ஜி. அப்போ ஜி ஆஃப் எஃப் கண்டுபிடிச்சோமா நமக்கு டோட்டல் ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் அடுத்தது 18th சம் பாருங்க. ஒரு ஓனர் இருக்கிறாரு, ஒரு என்னது, ஒரு சிறிய உணவகம், ஒரு ரெஸ்டாரண்ட், ஸ்மால் ரெஸ்டாரண்ட் ஓனர் இருக்காரு.
அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 100 ரூபா, அதாவது 100 rupees செலவு செஞ்சு ஒரு உணவை தயாரிக்கிறார். ஓகேவா, ருபீஸ் 100, 100 ரூபா செலவு செஞ்சு என்ன பண்ணுறாரு, ஒரு உணவு தயாரிக்கிறாரு. அந்த உணவோடைய விலை, ஓகேவா, ஒரு ஃபுட்டு, அந்த ஃபுட்டோட விலை, அதாவது மீல்ஸ் அப்படின்னா அதனோட விலை எவ்வளோ சொல்லியிருக்காங்க, எக்ஸ் ருபீஸ். 100 ரூபா வச்சுக்கிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஃபுட்டு ரெடி பண்ணுறாரு, அதாவது ஒரு மீல்ஸ் ரெடி பண்ணுறாரு. அந்த மீல்ஸோடைய ரேட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ அவங்களுக்கு நம்பர் ஆஃப் கஸ்டமர் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 10, அதாவது 200 மைனஸ் எக்ஸ். ஓகே, அந்த மீல்ஸ், அதாவது அவங்க சாப்பிட வர கஸ்டமர். டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 200 மைனஸ் எக்ஸ். நமக்கு என்ன கேட்குறாங்க பாரு கொஸ்டின், த டே ரெவன்யூ, அப்புறம் என்ன இருக்குது, டோட்டல் காஸ்ட்டு அண்டு ப்ராஃபிட். ஓகேவா, அந்த டோட்டல் காஸ்ட்டும் ப்ராஃபிட் இது ரெண்டும் நமக்கு கேட்குறாங்க. ஓகேவா, சரி, இப்போ இதை வச்சு நம்ம கொஸ்டின் பண்ணலாம் பாருங்கள், சம் பண்ணலாம். த நம்பர் ஆஃப் கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காங்க, டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 200 மைனஸ் எக்ஸ். கரெக்டாக, நம்பர் ஆஃப் கஸ்டமர், எவ்வளோ கஸ்டமர் வராங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது கொஸ்டினில் கொடுத்தா 200 மைனஸ் எக்ஸ். ஓகேவா, அடுத்து என்ன கொடுக்குறாங்க, ஒரு இந்த ஃபுட்டு, அந்த மீல்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு காஸ்ட் எவ்வளோ ஆகுது, 100. கரெக்டாக, அப்போ நம்பர் ஆஃப் கஸ்டமர் டோட்டல் காஸ்ட். ஓகேவா, அப்போ 100 இன்ட்டு 200 மைனஸ் எக்ஸ், நம்பர் ஆஃப் காஸ்ட், அந்த ஃபுட்டு தயாரிக்கிறது கஸ்டமரும் ப்ளஸ்ஸு அந்த ஃபுட்டு தயாரிக்கிறதுக்கான காஸ்ட், இதுதான் டோட்டல் காஸ்ட் அப்படின்னு வருது. இப்போ டோட்டல் ரெவென்யூ கண்டுபிடிக்கிறோம். டோட்டல் ரெவென்யூனா எவ்வளவு ஃபுட்டு, அந்த ஃபுட்டோடைய ரேட் என்ன அப்படிங்கிறது தான் எக்ஸ். ஓகேவா, அப்போ டோட்டல் ரெவென்யூ ஈக்குவல் டு அந்த கஸ்டமரை பொறுத்து தான் என்ன பண்ணுவோம், அந்த இது எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம், ரெவென்யூங்கிறது. ஓகேவா, இப்போ இது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சோம், டோட்டல் காஸ்ட்டும் டோட்டல் ரெவென்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ப்ராஃபிட் அப்படிங்கும்போது ரெவென்யூ மைனஸ் காஸ்ட். ஓகேவா, அப்போ ரெவென்யூனா என்ன இருக்குது நமக்கு, எக்ஸு 200 மைனஸ் எக்ஸு மைனஸ் காஸ்ட்டாக 100, 200 மைனஸ் எக்ஸ். இப்போ ரெண்டுலேயுமே என்ன பண்ணலாம், 200 மைனஸ் எக்ஸை காமனாக வெளியே எடுத்துடலாமா. இப்போ வெளியே எடுத்துட்டா 200 மைனஸ் எக்ஸ் ரெண்டுலேயும் காமனாக போயிடுச்சுன்னா எக்ஸ் மைனஸ் 100, இவ்வளோ தான் என்ன இருக்கும் நமக்கு ப்ராஃபிட். நம்ம விலை எவ்வளோ போடுறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு என்ன வரும், ப்ராஃபிட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகேவா, கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்மால் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஓகேவா, அந்த ஸ்மால் ரெஸ்டாரண்ட்டில் என்ன பண்ணுறோம், 100 ரூபா செலவில் ஒரு ஃபுட்டு தயாரிக்கிறாங்க. ஓகேவா, 100 ரூபா, 100 rupees இதில் ஒரு மீல்ஸு ரெடி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மீல்ஸுடைய ரேட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸ் அப்படின்னு ருப்பீஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா, அப்போ அதனுடைய கஸ்டமர், வாடிக்கையாளர் அப்படின்னு சொல்கிறோம்ல, டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 200 மைனஸ் எக்ஸ். ஓகேவா, இதுதான் வந்து என்னது, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு, வாடிக்கையாளருடைய ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, அந்த ஃபுட்டை வச்சு தான் உங்களுக்கு வந்து என்னது இன்கம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஓகேவா, அப்போ மொத்தம் எவ்வளோ செலவாகுது, டோட்டல் காஸ்ட் என்ன, அப்புறம் ப்ராஃபிட்டு, மொத்தம் எவ்வளோ செலவாகுது, அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறது நம்ம கேட்குறாங்க. மொத்தம் எவ்வளோ செலவாகுதுன்னா 100 rupees. ஓகேவா, அதனுடைய உணவோட ரேட் எவ்வளவு, 100 rupees அப்படிங்கும்போது 200 மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது தான் காஸ்ட். எக்ஸ் அப்படிங்கும்போது ரெவென்யூ அப்படிங்கும்போது எக்ஸ் இன்ட்டு 200 மைனஸ் எக்ஸ். ப்ராஃபிட் அப்படிங்கும்போது ரெவென்யூ மைனஸ் காஸ்ட், ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும், டோட்டல் ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா, சரி, இந்த சம்மு த ஃபார்முலா, அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபாரன்ஹீட் டு டெம்பரேச்சர் y ஈக்குவல் டு 5x/9 மைனஸ் 160/9. த ஃபாரன்ஹீட்லேருந்து என்ன ஆகுது, டெம்பரேச்சர் கன்வெர்ட் ஆகுது, அதனுடைய ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. y ஈக்குவல் டு 5x/9 மைனஸ் 160/9 அப்படின்னு கொடுத்தாச்சு. ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். இது வந்து என்னது, இன்வர்ஸ் ஃபங்க்ஷனான்னு பார்க்குறோம். ஓகேவா, வெதர் த இன்வர்ஸ் இஸ் ஆல்சோ எ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, இன்வர்ஸ் அப்படின்னாவே நமக்கு என்னது, ஜி காம்போசன் எஃப்
ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்ன வரணும், ஐஎக்ஸ் வரணும். எஃப் காம்போசன் ஜி ஆஃப் ஒய் அப்படின்னா ஐஒய் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம கொஸ்டின் பண்ணுவோம். இப்போ ஒய் ஈக்குவல் டு 5x/9 மைனஸ் 160/9. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ் கண்டுபிடிக்கணுமா? இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். கரெக்டாக? இப்போ இதுதான் வந்து என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ இதிலேருந்து நம்ம ஒய் கண்டுபிடிக்கிறோம், சாரி எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த 160/9 அப்படியே அந்த சைட் கொண்டு போயிடலாமா? அப்போ எப்படி எழுதலாம் பாருங்கள், 5x/9 ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ்ஸு 160/9. இந்த 9 அப்படியே அந்த பக்கம் போயிருமா, 9 அதாவது 5/9 அப்படிங்கும்போது இங்கே என்ன வரும், 9/5 அப்படின்னு வருமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 9/5 இன்ட்டு ஒய் ப்ளஸ்ஸு 160/9 அப்படின்னு வரும். இது அப்படியே உள்ளார மல்டிப்ளை பண்ணுமா, 9y/5 ப்ளஸ்ஸு இது உள்ளார மல்டிப்ளை பண்ணும்போது 160/5 அப்படின்னு வரும் எக்ஸோட வேல்யூ. இதில் வேணால் 5 இதில் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 9y/5 ப்ளஸ்ஸு இதை கேன்சல் பண்ணால் எத்தனை வரும், 3 டைம்ஸா? இப்போ 1னா 32. கரெக்டாக? இதுதான் வந்து எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஒய் ஆல்ரெடி கொஸ்டின்லேயே கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ இதை வச்சுட்டு நம்ம ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் என்னது, ஜி காம்போசன் எஃப் ஆஃப் எக்ஸ் முதல்ல கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஜி வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது உள்ளார வந்துடுமா? கரெக்டாக? அப்போ ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இதுதான் 5x/9 மைனஸ் 160/9. கரெக்டாக? 5x/9 மைனஸ் 160/9. இது என்ன பண்ணோம், ஒய்ன்னு வச்சுக்கணும். அப்போ ஜி ஆஃப் ஒய்யா? கரெக்டாக பாருங்கள். அப்போ ஒய் அப்படிங்கிற இடத்துல நம்ம இந்த வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். கரெக்டாக? சரி, இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் ஒய். இப்போ ஒய்ங்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் 9 இன்ட்டு 5x/9 மைனஸ் 160/9. கரெக்டாக? ஹோல் டிவைடட் பை 5 ப்ளஸ் 32. கரெக்டாக பாருங்கள், 9y ஒய்ங்கிற இடத்துல தான் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த 9 காமனாக எடுத்து இதில் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ கேன்சல் பண்ணிட்டா என்ன வரும், 5x மைனஸ் 160. கரெக்டாக? டிவைடட் பை 5 ப்ளஸ்ஸு 32. கரெக்டாக பாருங்கள். அப்போ இதையும் கேன்சல் பண்ணலாமா? இந்த 5 இதில் கேன்சல் பண்ணால் எக்ஸ், இதை இதில் கேன்சல் பண்ணால் மைனஸ் 32. இந்த 32 அப்படியே தான் இருக்கும். இப்போ மைனஸ் 32 ப்ளஸ் 32 கேன்சல் ஆகிட்டா ஆன்சர் எக்ஸ். கரெக்டாக? இப்போ ஜி காம்போசன் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா நமக்கு எக்ஸ் அப்படிங்கிறது வந்துடுச்சு. சரி, இப்போ அதே மாதிரி எஃப் காம்போசன் ஜி ஆஃப் ஒய் கண்டுபிடிச்சா ஒய் வருதாங்கிறத செக் பண்ணணும். ஓகேவா? அப்போ இங்கே என்ன வரணும், எஃப் வெளியே வரணும், ஜிங்கிறது உள்ளார வந்துடும். ஓகேவா? அப்போ எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் ஒய், ஜி ஆஃப் ஒய்னா இதுதானே ஜி ஆஃப் ஒய்ம்போ. அப்போ 9y/5. கரெக்டாக பாருங்கள், 9y/5 ப்ளஸ் 32. இது நம்ம என்ன பண்ணோம், எக்ஸாக வச்சுக்கணும். இப்போ எக்ஸோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம இங்கேயே போட்டுக்கிறோம். இதுதான் எக்ஸு. இதுக்கு பதிலாக இந்த வேல்யூ, அதாவது இந்த எக்ஸுங்கிற இடத்துல இதை கொண்டு வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ 5 இன்ட்டு, ஓகேவா, அப்போ 9y/5 கரெக்டாக பாருங்கள், ப்ளஸ்ஸு 32 டிவைடட் பை 9 மைனஸ் 160/9 வரும். கரெக்டாக? ஏன்னா இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். சரி, இப்போ இது பாருங்கள், இந்த 5 உள்ளார கொண்டு வந்தோமா, 9y. கரெக்டாக? இந்த 5 கேன்சல் ஆயிருமா? அதே மாதிரி இங்கே உள்ளார கொண்டு வந்தோமா, 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 5 இன்ட்டு 32 10 ரிமைனிங் 160 டிவைடட் பை 9 மைனஸ் 160/9. இந்த 9 அப்படியே தனித்தனியாக எடுத்துக்கிட்டோமா, y கரெக்டாக பாருங்கள், ப்ளஸ்ஸு 160/9 இல்லைன்னா 9y/9y மைனஸ் 160/9. இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்கா, கேன்சல் ஆயிருமா?
இந்த 9 இந்த 9 கேன்சல் ஆகிட்டா y. அப்போ எஃப் காம்போசன் g ஆஃப் y அப்படின்னா நமக்கு y அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. therefore இது வந்து என்னவா இருக்கும், இன்வர்ஸாக இருக்குமா. therefore இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இப்போ எப்படி எழுதுவோம், f இன்வர்ஸ் ஆஃப் y equal to 9y/5 plus 32. இப்போ yங்கிற இடத்துல என்ன பண்ணோம், x ரீப்ளேஸ் பண்ணுவோமா. அப்போ f இன்வர்ஸ் ஆஃப் x equal to 9x divided by 5 plus 32. ஓகேவா, இதுதான் ஆன்சர்.